அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 3 வசனங்களை இன்னைக்கு வாசித்திருக்கிறேன். இந்த 3 வசனங்களும் 3 விதமான நபர்களை இதிலே பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி 35வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலையில இருட்டோடவே எந்திரிச்சு புறப்பட்டு எங்க போறாருன்னா வனாந்திரமான ஒரு இடத்திற்கு, அதாவது ஒரு தனியா காடா இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு வனாந்திரமான இடத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். ஆள்கள் நிறைய இருக்கிற இடத்துல ஆள் இல்லாம, மனிதர்களுடைய கூட்டங்கள் இல்லாமல் அவர் தனித்து போகிறதே அதில் பார்க்கணும். அங்க போய் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எழுந்தது அதிகாலையிலே இருட்டோட. அப்புறம் அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போறார். அப்போ ஆண்டவர் ஒரு தனித்து தேவனோடு கூட சேர்ந்திருக்க ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் தனித்து போய் அங்க என்ன பண்றார், தேவனோடு கூட. அப்ப அவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்னா தேவனோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில இருட்டோடு எழுந்து நாம் தேவனோடு கூட மாத்திரம் ஒரு இசைவோடு இருக்கும்படியாக ஒரு இடத்துக்கு போய் நாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய். இப்ப இது சீஷர். இயேசு அடிக்கடி அழைப்பு கொடுப்பார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வருது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு அதிகாலை இருட்டோட எழுந்த போல சீஷர்களாயிருந்த அப்போஸ்தலராயிருந்த பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், அதாவது சீமோனும் அவரோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய். அப்போ நாம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறவர்களாக இவங்களும் அதிகாலையில இருட்டோட போகிறார்கள். இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கே இருப்பான் அப்படின்னார். அப்போ இந்த அதிகாலையில ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக, ஆண்டவருடைய பணிமொழியாளராக, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் அவரை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கேயோ நாமும் அங்கே. ஒரு ரூத் நகமி சொல்லு, நீர் எங்கே இருக்கிற அங்கதான் நான் இருப்பேன். இந்த மாதிரி ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு பாண்ட் நமக்கு இருக்கணும். அவர் எங்க போறாரோ அங்க நாமும் போக வேண்டாம். அவர் இருக்கிற இடம் தான் நம்ம இருக்கிற. அப்ப 2வது, இந்த பேதுரு ஆண்டவர் இருக்கிற இடத்தை பின்தொடர்ந்து போறார். ஆண்டவர் பேதுருவோடு கூட இருந்த சீஷர்களும் இயேசு இருந்த இடத்த, அப்ப இவங்களும் அதிகாலை இருட்டோட எந்திரிச்சாதான் அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். அவர் எங்க போய் தனித்துன்னு போட்டிருக்கு, வனாந்திரமான இடம்னு போட்டிருக்கு, இருட்டோடன்னு இருக்கு. அப்ப இருட்டோட போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் எங்க போறாருன்னா, இப்ப இவங்க அப்பவே அவர் எந்திரிச்சு போற நேரத்துல இவங்க ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாங்க. 2வது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். 3வது, 37வது வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்
அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஆண்டவரால் தெரிந்து, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அல்லது சீஷர்களாக தெரிந்து கொள்ளப்படாத ஒரு பெரிய கூட்டம் அவரை தேடுகிறார்கள். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப பேதுருவிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காலையில வந்து கேட்டிருக்காங்க, இயேசு எங்க, இயேசு எங்க அப்படின்ட்டு. நாங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம் என்று. அப்போ இங்க 3 பேருமே பார்க்கிறோம். இயேசுவும் சரி, தேவனுடைய குமாரனாக மாம்சத்திலும் இரத்தத்தையும் உடையவராக வெளிப்பட்ட தேவகுமாரனா இருக்கட்டும், தேவனுடைய குமாரனா இயேசு நாமத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், அல்லது அவரை தேடி பார்க்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும், இந்த 3 கேட்டகரியையும் பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கிறோம், அப்போஸ்தலரை பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம். எல்லாரும் அதிகாலையில இருட்டோட எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிதாவை நோக்கி பார்க்கும்படி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனித்து போயிருந்தார். அப்போஸ்தலர்கள் எழுந்து அவரை பின்தொடர்ந்து போயிருந்தார்கள். ஜனங்கள் அதிகாலை இருட்டோட அவரை தேடி வந்தார்கள். நாமும் கூட அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை தொடர்ந்து செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு பின்பு இருக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த 3 நபர்களுமே இந்த அதிகாலையிலே போகிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் அந்த அதிகாலையிலே தேடுகிற பழக்கத்தை எப்பொழுது வைத்துக் கொள்வோம், அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்ததெல்லாம் அதுல போட்டிருக்கோம். இன்றைக்கும் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். நாம் இந்த அதிகாலையிலே தேடுகிற அனுபவத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட